10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் ஒருத்தருக்கான். அவன் ஸ்கூலுக்கு சரியாகவே போக மாட்டான், கிளாஸ் சரியாக அட்டன் பண்ண மாட்டான், படிப்பும் வராது. ஃபைனல் எக்ஸாம் மட்டும் கரெக்டாக வந்துட்டான். ஆனால் இவன் ஆனுவல் டே ஃபங்க்ஷனில் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாலே போதும், ஸ்கூலே சும்மா அள்ளு விட்டுரும். எந்த இன்டர் ஸ்கூல் டான்ஸ் காம்படிஷன் போனாலும் இவன் கப்பை தூக்கிட்டு தான் வருவான். அப்பப்போ நல்லா பாடவும் செய்வான். ஆனால் இவனை விட கிளாஸ் கரெக்டாக வர பையன் இருக்கான். எல்லா பரீட்சையிலும் ஃபெயில் ஆனாலும் விடாம முயற்சி பண்ணி முட்டி மோதி விழுந்து படிக்கிற பையன் இருக்கான். கிளாஸ் நல்லா கவனிக்கிற பையன் இருக்கான். ஆனால் அந்த பசங்களை விட இந்த ஸ்கூல்ல அதிக மவுஸ் அண்ட் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பையனுக்கு தான். அதுக்காக இவனுக்கு 10ஆம் கிளாஸ் போர்டு எக்ஸாம் பரீட்சையில இவனுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு பாஸ் மார்க் போட முடியுமா, இவனுக்கு முதல் மார்க் போட முடியுமா? அப்படி போட்டா மத்த பசங்க என்ன நினைப்பாங்க? அப்படி அவனை டாப் மார்க்ல பாஸ் பண்ண விடலாமா? விடலாம் அப்படின்னு நான் சொல்லல. நம்ம அறிவாளி தமிழ் மக்கள் எலெக்ஷன் ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம தமிழ்கூறு அறிவாளி தமிழ் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டுல யார் சிஎம் ஆகணும்னாலும் நல்லா வளர்ந்துருக்கணும், எல்லாரையும் அதட்டி பேச தெரியணும், ரவுடித்தனம் ஒண்ணு தெரியணும், ஏமாத்த தெரியணும், ரொம்ப முக்கியமா தன்னை பத்தி ஒரு பொய்யான இமேஜை கிரியேட் பண்ணி தான் தான் இந்த உலகத்தை காக்க வந்த ரஷகர்னு மக்களை கண்மூடித்தனமா நம்ப வைக்க தெரியணும், நல்லா டான்ஸ் ஆடணும், பாட்டு பாடணும், ஃபைட் பண்ணணும். மொத்தமா சுருக்கமா சொன்னா சினிமால நம்பர் 1 நடிகரா இருந்தாலே போதும். நீ என்ன முள்ள மாதிரி தனம் பண்ணாலும், கொலையே பண்ணியிருந்தாலும், உண்மையான வருமானத்தை நீ காமிக்கலனாலும், நீ என்ன ஏமாத்தினாலும், உன்னுடைய ஒரு கையில சினிமா மார்க்கெட், இன்னொரு கையில இன்ஸ்டா ஆப் உள்ள ஒரு மொபைல் போன், இது இருந்தாலே போதும், நீ தான் அடுத்த தமிழ்நாட்டு சிஎம். பாத்தீங்களா தமிழ்நாட்டுல சிஎம் ஆகுறது எவ்வளவு ஈஸி. அதனால 10ஆம் கிளாஸ் படிக்கிற செல்லங்கள் இனிமே 10ஆம் கிளாஸ் பரீட்சை எழுதி முடிச்ச உடனே ஈவினிங் இனிமே இந்த ஹிந்தி கிளாஸ் போறது, கம்ப்யூட்டர் கிளாஸ் போறது, சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கிளாஸ் போறது, நீட் ப்ரிப்பரேஷன் கிளாஸ் போறது, அதெல்லாம் ஒன்னும் நீ போவான. சாயங்காலம் 5 to 6 டான்ஸ் கிளாஸ் போ, 6 to 7 பாட்டு கிளாஸ் போ, 8 to 9 சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் கிளாஸ் போ. இது மட்டும் நீ போனாலே போதும், முதல்ல நடிகர் ஆயிரலாம். ப்ரொடியூசர்ஸ் இல்லைன்னா உங்க அப்பா விட்டே படம் எடுக்க சொல்லு. முடிஞ்ச அளவுக்கு படம் சூற மொக்கையா இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா அதுவே அந்த படம் நல்லா ஓடுறதுக்கான ஒரு சிறந்த தகுதி. அப்படியே உங்க படம் ஓடாட்டாலும் நம்ம தலைவர் படம் சூப்பரா இருக்கு, பயங்கரமா ஓடுது, அமெரிக்காவில் ஹிட்டு, அண்டார்டிகாவில் ஹிட்டு, செவ்வாய் கிரகத்துல ஹிட்டு, ஏலியன்கள் கொண்டாடும் வெற்றி, அப்படி இப்படின்னு பேசுறதுக்கு நிறைய சோசியல் மீடியா இன்ஃபுளுன்ஸ்களை நீங்களே ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் அடுத்து வர எலெக்ஷன்ல நீங்க டைரக்டா குதிச்சிடலாம். அடுத்து நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சு 30 மாசத்துல நீங்க எலெக்ஷன்ல குதிச்சிடலாம். அடுத்த நாளே நீங்க தான் சிஎம்.